தங்கமே, எதனை யோசனை செய்து கொண்டிருக்கிறாய்? நம் மனதிற்குள் நினைத்தது எல்லாம் நம் அப்பா முருகன் நடத்தி தருவாரா என்றுதானே? உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு என்றென்றும் உன் அப்பா நான் துணையாக இருப்பேன். நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். என்னுடைய ஆலயம் வந்து நீ அனுதினமும் வேண்டியது எதுவென்று உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும். உன்னுடைய கண்ணீருக்கு காரணமான கவலையை நான் நிச்சயமாக போக்குவேன். எந்த ஒரு கவலையும் நீ கொள்ளக்கூடாது தங்கமே. உனக்காக நான் இருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டு இந்த முருகன் பிரிய மாட்டேன். என் மீது அளவில்லாத பக்தியையும் நம்பிக்கையும் வைத்துதானே என்னுடைய திருச்செந்தூர் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒரு வேண்டுதலை வேண்டி சென்றுள்ளாய். அது நிச்சயமாக நடக்கும். அதை சொல்லத்தான் உன் அப்பா முருகன் திருச்செந்தூரிலிருந்து உன்னை காண வந்தேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து காத்திரு தங்கமே. உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயம் நான் நல்ல பலனை தருவேன். என் மீது நீ வைத்துள்ள பக்தி உன்னை என்றுமே கைவிடாமல் காப்பாற்றும். இத்தனை நாட்களாக உன் மனதிற்குள் ஏங்கி நீ காத்து கொண்டிருக்கின்ற உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ வேண்டிய ஒரு வேண்டுதலை நடத்தி தர நான் இருக்கிறேன். யாரும் இல்லை என்ற கவலை வேண்டாம். எல்லோரும் ஒரு சேர உன்னை கைவிட்டாலும் இந்த கந்தன் உன்னுடைய கரங்களை இறுக பற்றி கொண்டு உனக்கு தேவையானதை நான் செய்து தருகிறேன் தங்கமே. என்னுடைய வாக்கை நீ முழுமையாக கேள். உனக்கு என்றுமே நான் ஆறுதலாக இருக்க உன் மனதிற்குள் எதையும் வைத்துக்கொண்டு அழுது கொண்டே இருக்காதே. என்னுடைய சொல்லை கேட்டு நீ எப்போதும் நிம்மதியாக கண்ணுறங்கு. பிள்ளையின் துளைந்த பழைய சந்தோஷங்கள் மீண்டும் வரப்போகிறது. என்னால் மட்டுமே இதை கொண்டு வர முடியும் என்று என் பிள்ளை நம்பிக்கை வைத்து என்னிடம் வேண்டியுள்ளது. அது நிச்சயமாக நடக்கும். என் தங்கமே, உன் அப்பா முருகன் நான் ஆறுதல் இருக்கிறேன். கவலைப்படாமல் நீ நிம்மதியாக இரு பிள்ளையே.